Hello learners, welcome to Face Academy's CBSE Hub. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th standard CBSE exercise 1.1. First question, express each number as a product of its prime factor. Okay, prime factorனா என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். prime factor அப்படின்னா நம்ம இந்த நம்பர்ஸ்க்கு போட போகிற ஃபேக்டரைசேஷன் வந்து prime நம்பர்ஸில் தான் போடணும். இப்போ நார்மலாக prime factor எப்படி போடலாம்னா இப்போ இந்த லெட்ஸ் டேக் திஸ் 140 ஈக்குவல் டு 10 into 14 எழுதலாம். பட் இந்த 10 into 14 இந்த 10 ஃபேக்டர் தான் 14 ஃபேக்டர் தான். பட் இந்த 10 14 பிரைம் நம்பரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம பிரைம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் பிரைம் ஃபேக்டர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பிஃபோர் கெட் இட் தட் ஒரு 4 பிரைம் நம்பரோடைய டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டூவோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா எண்டிங் வித் 0 ஆர் ஈவன் நம்பர். இதான் வந்து 2 டிவிசிபிலிட்டி ரூல். நெக்ஸ்ட் 3னா இப்போ அந்த கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து 36 கொடுக்குறாங்க. 36 3 டேபிளில் போகுமா? 3 + 6 ஆன்சர் வந்து 9 3 டேபிளில் போகும்ல, அதனால 36 3 டேபிளில் போகும். லெட்ஸ் டேக் 3825 இந்த தேர்ட் சம் எடுத்துக்கலாம். 3825 ஆட் பண்ணால் 3 + 8 + 2 + 5 3 + 8 11 11 + 2 13 13 + 5 18 18 3 டேபிளில் போகுமா? எஸ் 6 டைம்ஸ் போகும். அப்போ அதனால 3825 3 டேபிள்ஸாக போகும். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் 5 எண்டிங் நம்பர் வித் 0 ஆர் எண்டிங் நம்பர் வித் 5 வந்தாலே அது 5 டேபிளில் போகும். நெக்ஸ்ட் 7 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். காம்ப்ளிகேட்டடில் நம்ம டக்குன்னு வந்து என்னன்னா அந்த நம்பர் வந்து டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் பொறுமையாக. ஸோ 7க்கு வந்து இந்த ரூலை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 7 போகிறது ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் டேக் 147 இது எப்படி நான் போடுறது? 147ல் இருக்க லாஸ்ட் டிஜிட் என்ன? 7 டபுள் பண்ணோம். 7 into 2 பண்ணோம்னா 14. அதை வந்து நம்ம இந்த 7 தவிர பேலன்ஸ் இருக்க டிஜிட்ஸ் கூட என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். 0 7ஆல் போகுமா? போகும். ஓகே, இன்னும் புரியணும். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். லெட்ஸ் டேக் 154 லாஸ்ட் டிஜிட் 4 டபுள் பண்ணால் 8. ஓகே, 15ல் 8 போயிடுச்சுன்னா 7 டேபிளில் போகுமா? போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 7க்கு போகணும். மற்றதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் 140 2 டேபிளில் போகும். பிகாஸ் எண்டிங் வித் 0. நம்ம வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ்ன்றதால நம்ம ஆர்டராக எடுப்போமே. 2 டேபிள் எடுப்போம், 3 டேபிள் எடுப்போம், 5 டேபிள் எடுப்போம், 7 டேபிள் எடுப்போம், 11 எடுப்போம், 13 எடுப்போம், 17 எடுப்போம், 19 எடுப்போம். ஸோ இந்த மாதிரி பிரைம் நம்பர் ஆர்டராக எடுப்போம். 2 டேபிள் போகுமா? போகும். 70 டைம்ஸ் போகும். 72 டேபிளில் போகுமா? போகும். ஏன்னா எண்டிங் வித் 0. 35 5 டேபிளில் போகும். பார்த்தோன்னே தெரியுது. 7 டைம்ஸ். 7 டேபிளில் 1 டைம். ஸோ அப்போ 140யோட ஆன்சர் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 into 5 into 7. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ். தட் இஸ் வாட் தேர் ஆஸ்கிங் பிரைம் ஃபேக்டர்ஸ். இதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 156 2 டேபிள் போகுமா? பிகாஸ் எண்டிங் வித் ஈவன் நம்பர். போகும். 7 1 8 78 டைம்ஸ் போகும். 8 வந்து 2 டேபிளில் போகும். 3 1 9 39 வந்து இப்போ 2 டேபிளில் போகும். நெக்ஸ்ட் 3 டேபிள் 9 + 3 12 3 டேபிளில் போகுமா? போகும். அப்போ 39 3 டேபிளில் போகும். 3 டேபிளில் 13 டைம்ஸ். 13 எதுலையுமே போக 13 டேபிளில் தான் போகும். ஓகேவா? ஸோ 156 ஆன்சர் 2 into 2 into 3 into 13. நெக்ஸ்ட் 3825 2 டேபிளில் போகுமா? போகாது. நெக்ஸ்ட் 3 டேபிள் செக் பண்ணும். 3 + 8 11 11 + 2 13 13 + 5 18 18 3 டேபிளில் போகுமா? போகும். அப்போ இந்த நம்பரும் 3 டேபிளில் போகும். 3 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்? 1 2 7 5 1 2 7 5 1 2 7 5 then 3 டேபிளில் போகுமான்னு பார்க்கணும். 1 + 2 3 3 + 7 10 10 + 5 15 15 3 டேபிளில் போகுமா? போகும். 4 2 5. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 425 3 டேபிளில் போகுமா? 4 + 2 6 6 + 5 11 3 டேபிளில் போகாது. 3க்கு அடுத்து இருக்க பிரைம் நம்பர் 5 டேபிளில் போகுமா? போகும். பிகாஸ் எண்டிங் வித் 5 டேபிளில் 8 5 85 டைம்ஸ் போகும். 85 5 டேபிளில் போகுமா? போகும். 1 7 17 இஸ் பிரைம் நம்பர். ஸோ டேரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அப்போ 3825 இதோடைய ஆன்சர் 3 into 3 into 5 into 5 into 17. ஓகேவா? 5005. ஓகே, 2 டேபிளில் போகுமா? போகாது. 3 டேபிளில் போகுமா? 5 + 5 10 10 3 டேபிளில் போகாது. நெக்ஸ்ட் 5 டேபிளில் போகும். எத்தனை டைம்? 1001 1001 டைம் போகும். நெக்ஸ்ட் இது 5 டேபிளில் போகாது. 3 டேபிளில் போகும். செக் பண்ணுங்க. 1 + 1 2 போகாது. நெக்ஸ்ட் 7 எப்படி செக் பண்ணணும்னு சொன்னேன்? 1001 இந்த லாஸ்ட் டிஜிட் டபுள் பண்ணால் 2 100ல் 2 போயிடுச்சுன்னா 98 போகுமா? எஸ் 14 டைம்ஸ் போகும். 98 7 டேபிளில். அப்போ இந்த 1001 7 டேபிளில் போகும். புரியுதா? ஓகே,
செவன் டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும் பாருங்க, 134 21 3 டைம்ஸ், 143 டைம்ஸ் போகுது செவன் டேபிளில். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 143 எதில் போகும்னு பார்த்தீங்கன்னா 11 டேபிளில் போகும். 11 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 13 டைம்ஸ் போகும். தென் 13 1. ஸோ இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 143 வந்து 2ல் போகாது, 3ல் போகாது, 5ல் போகாது, 7ல் போகாது. அதுக்கு அடுத்து இருக்க நம்பர் 11. ஸோ டிவைட் பண்ணி பார்த்துக்கோ. சாரி, 500 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எடுத்து எழுதணும். 5 இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் 7429. 7429 இந்த சம் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து எந்த டேபிள்லையுமே போகாது. 2ல் போகாது, 3ல் போகாது, 5ல் போகாது, 7ல் போகாது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்க நம்ம 11 செக் பண்ணி பார்த்தா 11ல் போகாது, 13 செக் பண்ணி பார்த்தா 13ல் போகாது. ஸோ அப்போ இது வந்து 17ல் போகும். 17ல் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 437 டைம்ஸ் போகும். 437 அடுத்து எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 19 டேபிளில் 23 டைம்ஸ் போகும். 23 டேபிளில் போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 17 இஸ் அ பிரைம் நம்பர், 19 இஸ் அ பிரைம் நம்பர், 23 இஸ் அ பிரைம் நம்பர். Therefore 7429 is equal to 17 into 19 into 23. இதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ். தேங்க்யூ.